குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலிருந்து. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக விநாயகர் சதுர்த்தி அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் ஆல்ரெடி கும்பத்தில் ராகு இருக்காங்க. கடக வீட்டில் குரு தனித்து நிற்கிறார். அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க. சுக்கிரன் கன்னி வீட்டில் தனித்து இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். இத்தனை காம்பினேஷன்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்கு. இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்திருந்து, புதன் பகவானோட இணைந்திருந்து அழகாக சமசப்தம பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்திருக்கிறது நல்லது. அடுத்ததாக இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது இதே காம்பினேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஃப்ளைட் கிராஷெலாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்கு. இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ராகுவும் பார்க்குது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறைய பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா என்ன சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஆடி மாதமாக இருக்கட்டும், இந்த ஆவணியோட ஸ்டார்டிங்காக இருக்கட்டும், கொஞ்சம் ஃபேவராக இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமாக இருக்கார். ஓகே, ஒரு விஷயம் நல்ல விஷயம். ஆனால் அதர் பிளானட்ஸ் உங்களுக்கு எப்படியான ஒரு இம்பேக்ட் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். இல்லை உங்களுடைய லக்னத்தில் யார் இருக்கார் அப்படின்னா சூரியன் உட்காந்துட்டாரு. அடுத்ததாக கேது புதன் இருக்காங்க. நிறையா குடும்பத்துக்காக, அதே மாதிரி உங்களோட வீட்டில் உங்களுடைய சகோதரர்களுக்காக ஏதாவது ஒரு விஷயங்கள், உங்களோட மாமனாராக இருக்கட்டும், ஏதோ ஒரு புது புது மாற்றங்கள் விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நடக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனைவிக்காக இருக்கட்டும், உங்களோட பார்ட்னர்ஸ்க்காக இருக்கட்டும், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் சரியாக இருக்கும். ஓகே, இன்னும் கொஞ்சம் ரியலைஸ் ஆகிட்டு வருது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 11ஆம் வீட்டில் பகையோட வீட்டில் இருக்காரு. மூத்த சகோதரர்களுக்கு நீங்கள் என்னதான் செய்தாலுமே தொழில், அப்படி இல்லாட்டி பார்த்தீங்க அப்படின்னா சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த டைமில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கும். நிறைய பேர் குலதெய்வ வழிபாடுகள் போகலான்னு சொல்வீங்க. கேது அந்த இடத்துல இருந்துட்டு நிறைய தடைகளை கொடுப்பார். செவ்வாய் 11ஆம் வீட்டில் பகை வீட்டில் இருக்குது. பொதுவாக செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பூமிக்காரகன். இட சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருக்கும். குடும்பத்தில் அது உங்களுடைய சொத்து பிரிக்கிறதுக்கான வேலைகள் ஏற்படும்போது அதோட பிரச்சனைகளை ஸ்டார்ட் ஆகும். உங்களுடைய ஒர்க் மேனேஜ்மெண்ட் சைடில் உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் மூலியமாக சில பல தடைகள், உங்களோட ப்ரொமோஷன்ஸ்க்கு நீங்கள் போகிறீங்கன்னா அதற்கான தடைகளை இந்த காலகட்டத்தில் சந்திப்பீங்க. பண வரவுகள் வரும், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல சம்பளம், நல்ல ஒர்க்கு, நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான எல்லாமே வரும். சமுதாய ரீதியான ஒரு விஷயங்கள் வக்கரமாக இருந்தாலும் அது நல்லா இருக்குது. 8க்குரியவர் 9க்குரியவராக இருக்கட்டும். அந்த ஒரு விஷயத்தில் எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஆனால் வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்களுக்கு 12ஆம் இடத்துல, அதுவும் சந்திரனோட வீட்டில் மறைந்து இருக்கிறார்.
மறைந்து உச்சம் பெற்றிருக்கிறார். உச்சம் பெற்ற கிரகம் மறைந்தாலும் அது ஒரு நீச்சத்தன்மையை தரும். அப்போது யாராவது உங்களை கைட் பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க. அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணாதீங்க. அவசரப்பட்ட எந்த முடிவும் இந்த காலகட்டத்தில் எடுக்காதீங்க. சொல்லுவாங்க, நீ வா, வெளி வா, ஒரு பிஸ்னஸா வா, பார்த்துக்கலாம், நீ சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் போட, இருக்கிற வேலையை விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு கன்வின்ஸ் பண்ணி உங்களை கூப்பிட்றாங்க. நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள் தான். இதை நீங்கள் எப்படி வேணாலும் உங்களோட லைஃப் என்ன வருதோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு வேலையை விட்டு நீங்கள் வெளியே வந்து அவங்கள நம்பி வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கையும் கெடுத்து விட்ருவாங்க. உங்கள் கையில் இந்த காசையும் வாங்கி உங்களை ஏமாற்றிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ட்ரபிள் ஃபேஸிங் டைம் தான் அது. ஆல்ரெடி வந்து அஷ்டம சனி பார்வையில் இருக்கீங்க நீங்கள். அவர் வக்கரமாக இருந்தாலும் அவர் வந்து இப்போ நல்லது பண்ணிகிட்ருக்காரு. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ஒரு வருமானத்தை கொடுப்பார். ஒரு ப்ரெஷர் டென்ஷன்லேருந்து ஓகே இப்போதைக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை கொடுப்பார். அப்போ மாமனார் மூலியமாக ஒரு பிரச்சனை, அதாவது உங்களோட சுய ஜாதகத்தில் அது வேறு மாதிரி இருந்தால் அது வேறு மாதிரி ஒர்க் பண்ணும். இப்போ வந்து செவ்வாய் அப்படிங்கிறது 11ஆம் வீட்டில் உட்காந்துட்ருக்காரு. ஸோ மாமனார் சார்ந்த ஏதாவது ஒரு குடைச்சல் பிரச்சனை, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவோட அப்பா ஏதாவது ஒரு சொத்து தகராறு இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஸோ புதன் லக்னத்தில் இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பிளான் பண்ணுவீங்க. ஓகே, இந்த முன்னாடி இந்த பிரச்சனை வருங்கிறது யூகித்து அதற்குண்டான சொல்யூஷன் எடுப்பீங்க. இதே தான் வந்து ஸ்டடீஸ். புதுசாக மாணவர்கள் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா சில ஸ்ட்ரகிள்ஸ் அப்டக்கல்ஸ் இருக்கும், ஆனால் சூப்பராக படிச்சிருவீங்க. இதே நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா 11ஆம் வீட்டில் பகை வீட்டில் செவ்வாய் வந்து தனித்திருந்து உங்களுடைய குடும்பத்தை பார்க்கிறார். அப்போ என்னன்னா குடும்பத்தில் சில கிளாஷஸ், ஒரு திடீர் முடிவுகள், திடீர் மாற்றங்கள், திடீர்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் சடனாக வந்து அப்படியே ஒரு பிளான் பண்ணிட்டே போவீங்க, அது அப்படியே கட் ஆகிடும். ஸோ ஜாக்கிரதை. ஏன்னா வந்து செவ்வாய் 4ஆம் பார்வையாக தன்னுடைய உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ வருமானம் யோசிச்சுட்டு இருக்கீங்க, யார்கிட்ட கொடுத்த காசு வரணும்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு தடையை கொடுப்பாரு செவ்வாய். ஸோ பொதுவாக வந்து 5-10க்குரியவர் வந்து உங்களுடைய 11ஆம் வீட்டில் இருக்கார். சொல்லுவாங்க 11ஆம் வீட்டில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும், லாபத்தை தரும். அது உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. லாபத்தை விட அந்த இடத்துல வந்து சிறிதளவு ஒரு பிரச்சனைகளை கொடுப்பார். அப்போ வந்து பிஸ்னஸில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை கொண்டுட்டு போவீங்க, சடனாக உங்களோட கோபத்தினால என்ன பண்ணுவீங்க, அந்த பிஸ்னஸே வேண்டாம், அப்படி என்ன நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கோபத்தினால் அந்த ஒரு பிஸ்னஸோ இல்லை ஒரு காரியமோ வந்து தடைபடக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம். ஸோ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவுக்கு வந்து யோசித்து நிதானித்து ஒரு விஷயத்தை மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்குமே வந்து இந்த ஆவணி மாத பலன்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலி டேக் கேர் பண்ணிக்கணும், எப்படி பிஸ்னஸ் உங்களோட கரியர் அமைச்சுக்கணும், வேலைகளாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும், என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளில் யாரெல்லாம் இருக்கணும், இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ஃபேவர் அன்ஃபேவர் எல்லாமே நம்ம பேசியாச்சு. இதெல்லாமே பொது பலன்கள். இப்போ வந்து நான் சொன்னேன் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன நிறைய பிரளயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அரசியலில் நிறைய மாற்றங்களும் நடக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போது அரசு தொடர்பு அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பிரச்சனைன்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக பிரச்சனை. அதான் நான் சொன்னேன், யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நினச்சிங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக நடக்கும். யாரெல்லாம் இதை நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு வந்து அப்படியே ப்ளூமாக இருக்கும். அப்போ சூரியனுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரான டைம்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ சூரியன் சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ட்ரபுள். ஆனால் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வக்கரகதி ஆகிருக்கனால வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இது என்னாகும் அப்படின்னா பதுங்கி பாயறதுக்கு ரெடியாக இருக்கும்னு அர்த்தம். பிரச்சனைகளை சொல்கிறேன், நீங்கள் இல்லை. அப்போ சூரியன் சார்ந்த ஒரு தடைகள் தாமதத்தில் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த சூரிய பகவானுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை பண்ணணும். அது உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்கிறது பொது பலன்களை பார்க்க முடியாது, சுய ஜாதகத்தில் மட்டுமே பார்க்க முடியும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேம் நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நானே சில கோயில்களெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் போயாச்சுன்னு எனக்கு எதுவும் நடக்கலை. அப்போ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ இல்லை வக்கரமாக இருக்கோ அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கே போனாலுமே என்னாகும் அப்படின்னா அது பலன்கள் நடக்காது. அப்புறம் எப்படி நீங்கள் கோயில் பலன்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மனதார வேண்டிட்டு வரீங்க தெரியுமா, அப்போ அந்த இம்பேக்ட் கம்மியாகும்.
அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணிய கர்மாக்கள் மூலியமாக என்னாகும் அப்படின்னா நாம செய்யக்கூடிய செயல்பாடுகளோட திறன்கள் மாறும். இதன் மூலியமாக தான் அந்த பரிகாரங்கள் ஆக்டிவேட் ஆகும். அது எப்போ ஆகும்? நீங்க ஒரு போன வருஷம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு திருமணம் நடக்கல. லாஸ்ட் இயர் வந்து எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு. ஆனா ஸ்டில் எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல, திருமணம் நடக்கல, தொழில் அமையல, இல்ல தொழில்ல நஷ்டம் வருது, எல்லாம் பண்ணியாச்சு, ஏன் நடக்கல அப்படின்னா இது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்றோம்? நீங்க செய்த அந்த ஒரு வேண்டுதல் கரெக்டா அந்த ஒரு தசாபுக்தி மாறும்போது புண்ணிய கணக்கா வரும். அப்போ எதிர்பார்க்காத நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டம் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து உங்களோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை நீங்கள் கிரகப்படி பார்க்குறீங்களா, டிஎன்ஏ படி பார்க்குறீங்களா, இல்லை உங்களோட ஓன் ஸ்டைலை நீங்கள் பார்க்குறீங்களா, இது என்ன பரிகாரமோ அதற்கான அந்த கர்மா விளைவுகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். சுய ஜாதகத்தை பாருங்கள். ஸோ ஸ்டோன்ஸ் மூலிமா ஆக்டிவேட் பண்ணலாம். அண்டு வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழைக்கலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன், தி பெஸ்ட் சொல்யூஷன் இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்த இதில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.